அகத்தியர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்க திருக்குறள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி? ஜீவானந்தன் என்ன பேசியிருக்கிறாரு? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசப்பட்டிருக்கு? இன்னும் சரியா சொல்லணும்னா கம்பராமாயணம் பத்தி பேசியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. கம்பராமாயணத்து சிறப்புகள் பேசியிருக்கிறாரு. மானுடம் வென்றதமான ஜீவா பேசியிருக்கிறாரு. கம்பராமாயணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட திருக்குறளுக்கு கம்யூனிஸ்ட்கள் கொடுக்கல. மாறாக அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பாரதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெரியாருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு பாரதிக்கு கொடுத்தார்கள். அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை திட்டமிட்டு காந்திக்கு கொடுத்தார்கள். இது ரெண்டுமே கம்யூனிஸ்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. 1932 இந்தியாவை ரெண்டா பிரிக்கிறார் அம்பேத்கர். அந்த வரலாற்று நாம் சொல்லி நினைவு வர ரெண்டா பிரிக்கிறார். என்ன ஆகுதுன்னா, நாங்கள் இந்துவாக பிறந்தேன், இந்துவா கிடையாது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த கோயில் நுழைவு போராட்டம் நாங்க பண்ணோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஐயத்திரமான அரசியல். கோயில் நுழைவு போராட்டத்தை தலைவர் பெரியாரும் தலைவர் அம்பேத்கரும் 1928க்கு முன்னாடி நிப்பாட்டாங்க. அது வரைக்கும் தான் நடத்தினாங்க. ஏன்னா கோயில் நுழைவு போராட்டத்தில் நம்மளே கொண்டு போய் ஆயுள் சேர்க்கிற மாதிரி இருக்குதுன்னு இனி கோயில் நுழைவு போராட்டம் நடத்த மாட்டேன்னு ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க. அது இவங்க அப்போ கோயில் நுழைவு போராட்டத்தை இவங்க நடத்தும் போது ஆல் அவுட் அடிச்சாங்க. அன்னைக்கு இந்த வைத்தியநாத ஐயர்லாம் மதுரையில் கோயில் நுழைவு போராட்டம் பெரியார் இயக்கம் போகும்போது ஆல் அவுட் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கைவிட்ட பிறகு டாக்டர் அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்த உடனே இந்தியா முழுக்க இருக்க தலித் மக்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறன்னு வந்த போது தான் இவர்கள் கோயில் நுழைவு போராட்டத்தை கூட்டு போக ஆரம்பிச்சாங்கிறது தெரிஞ்சுங்க. அந்த சூழல் இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திருக்குறள் பத்தி கூட அவங்க என்ன பண்ண பேசல. கம்பராமாயணம் பத்தி பேசினாங்க. பாரதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ ஜாதி குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருது. அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்துட்டாரு. அப்போ வரும்போது இவங்க கிட்ட தனியாக மார்க்சிய கண்ணோட்டத்தோடு சாதி எப்படி அணுகுதுங்கிறது இவங்க கிட்ட இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, காந்தி ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வர்றார். காந்திக்கு அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்த போது முதல் முறையாக என்ன பண்றாரு, காந்தி ஜாதி ஒழினா இந்து மத ஒழியணும்னு சொன்ன போது அதை பாதுகாப்பதற்காக ஜாதிய ஒழிக்கலாம் தேவையில்லை, தீண்டாமை ஒழிச்சா போதும்னு முதல் இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்புங்கிறத காந்தி எப்ப கொண்டு வந்தாருன்னா, சாதி ஒழிப்பை பாதுகாப்பதற்கு தான் காந்தியை உருவாக்குனாரு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அம்பேத்கர் பக்கமா காந்தி பக்கமானா, சாதியையும் வேதத்தையும் பாதுகாக்கிற காந்தியின் பக்கம் நின்றிருந்து அம்பேத்கர் பக்கம் அவங்க நிக்கல. அதனால் காந்தி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேதம், புராணம், இதிகாசம் குறித்து சாஃப்ட் கார்னர் எடுக்கிறது. சாதியை பாதுகாக்கிற கண்ணோட்டம் வந்ததுல அந்த தீண்டாமை ஒழிப்புங்கிறது அப்படியே தொடர்ச்சியா வந்தது. அதுல பயணம் பண்ணாங்க. அதனால அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் கட்சியில் செல்வாக்கு பெறவில்லை. இங்க பெரியார் இருக்க வேண்டிய இடத்தை பாரதி கொடுத்ததுங்கிறது ஒரு திட்டமிட்டதாக இருந்ததுங்கிறத நினைவு கூற விரும்புறேன்.